ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். மேட்ச் நம்பர் 9 குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸோட ப்ரீ மேட்ச் ரிவ்யூ தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சனிக்கிழமை நைட் 7:30 அகமதாபாத்தில் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல் என் பங்காளி எப்போவுமே முதல் மேட்சை சாமிக்கு விட்டுருவான், மற்ற எல்லா மேட்சையும் அவன் எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி இந்த வருஷமும் அவங்க ஃபஸ்ட் மேட்சை தோற்றுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ அவங்க மேட்சை மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜிடி பார்த்தோம்னா அவங்களும் ஃபஸ்ட் மேட்ச்சு ஒரு 243 ரன்னை சேஸ் பண்ண போய் ஒரு 11 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தோற்றுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் ஃபஸ்ட்டு வின், அந்த 2 பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். அது யார் எடுக்க போகிறா அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் 7 டீம் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்னும் 3 டீம் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை. இன்றைக்கி எந்த டீம் 2 பாயிண்ட் எடுத்து அந்த 7 டீமோட ஜாயின் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மும்பையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து அவங்க கண்ட்ரோல்லே மேட்ச் இல்லை. 40 ஓவர் அவங்க மேட்ச்சில் இருந்தாங்க அப்படின்னா அதில் 3 ஓவர் தான் அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. மற்ற 37 ஓவர் வந்து அவங்க கண்ட்ரோல்லே இல்லை, மேட்ச் அவங்க கையிலே இல்லை. இங்கே ஜிடியை பார்த்தோம்னா பவுலிங் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. சிராஜ் பார்த்தோன்னா 4 ஓவருக்கு 54 விக்கெட் எடுக்கல. ரபோடா பார்த்தோன்னா 4 ஓவருக்கு 41 ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவருக்கு 48 கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் 48ங்கிறது அவர் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே அதிகம். பிரசித் கிருஷ்ணா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். 3 ஓவருக்கு 41 கொடுத்துருக்காரு, விக்கெட் எடுக்கல. சாய் கிஷோர் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து இனிஷியல் பிரேக் த்ரூஸ் எடுக்கல அப்படின்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சேசிங் தான் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எகெயின் ஒரு 200+ ஸ்கோர் பார்க்க முடியும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறா, யார் சேசிங் பண்ணுறா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மும்பையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வராருங்க மறுபடியும் கேப்டனா. கண்டிப்பாக பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு இம்பேக்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுக்க முடியும் அவரால். இந்த மேட்ச் சத்யநாராயண ராஜு அப்படின்றவர் தான் இன்றைக்கி ஹர்திக் பாண்டியாவுக்கு வழிவிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மா ஃபஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆகியிருந்தார். இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு இனிஷியல் ஒரு 6 கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அவர்கிட்ட இருந்து லாங் இன்னிங்ஸ் வேணும், ஒரு 10 ஓவர் ஆடணும், 15 ஓவர் ஆடணும் அப்படின்றதுலாம் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்காது. பவர் பிளேயில் 4 6 4 4 ஒரு 60+ ரன்ஸ் அடிச்சு கொடு, எங்களுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் இம்ப்ரெசிவாக இருந்த விக்னேஷ் புத்தூர் இந்த மேட்ச் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும். இந்த மேட்ச் வந்து ஒரு ஃப்ளாட் பேட்டிங் பிச் அப்படின்றதுனால அவரோட பால் வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு பிச் ஆனதுக்கப்புறம் திரும்பலை அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி ஒரு பயங்கர லெசன் லேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பாலை வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு திருப்புறாரோ அந்தளவுக்கு அவர் எஃபெக்டிவாக இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் அவர் எப்படி போடுறாரு அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் ஒரு நல்ல பேட்டிங்கில் ஒரு எக்ஸ்பென்சிவாக இருப்பார், நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிட்ட குஜராத் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. இது வரைக்கும் மும்பைக்கு எதிராக 9 இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து 498 ரன் அடிச்சிருக்காருங்க. 62 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, 148 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக மட்டும். நீங்கள் வின் பண்ணணும், மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா இவர் விக்கெட்டை கண்டிப்பாக எடுத்தே ஆகும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கூட வந்து ரொம்ப அவசரப்பட்டு அடிக்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் வர்றாங்க ஜிடி சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். 2 பாயிண்ட் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாருங்க இவர். இப்போ இவர் 2018 பார்த்தோன்னா மும்பைக்கு எதிராக 94 ரன் நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு 53 பாலுக்கு. 2019 பார்த்தோம் அப்படின்னா 89 ரன் அடிச்சிருக்காரு 43 பால்ஸில். 2020 பார்த்தோம் அப்படின்னா 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 44 பால்ஸில். 2021 பார்த்தோம் அப்படின்னா 41 ரன் அடிச்சிருக்காரு 32 பாலில். 2022 100 அடிச்சிருக்காரு 68 பாலில். 2023 அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் மும்பைக்கு இந்தியன்ஸை எதிராக ப்ளே பண்ணலை. 2024 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்காரு. அதே இதில் இன்னொரு மேட்ச்சில் ஒரு 16 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 16 பாலுக்கு 13 ரன் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு பிலோ 100 ஸ்ட்ரைக் ரேட்டு. மற்ற எல்லா மேட்சும் செம்ம பயங்கரமாக இம்ப்ரெசிவாக பேட்டிங் பண்ணியிருக்காரு. அதுவும் சேசிங்னா சூப்பராக விளையாண்டுருக்காரு. ஸோ நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னா போல்ட்டோ இல்லை தீபக் சஹாரோ இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து இவரை நம்ம விக்கெட்டை எடுத்தே ஆகணும். இல்லாட்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த 2 பாயிண்ட் கண்டிப்பாக கிடையாது. இவருக்கு வீக்னஸாக இருக்கக்கூடிய லெக் பிரேக் வந்து டீமில் யாருன்னு பார்த்தோன்னா விக்னேஷ் புத்தூரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் சாண்ட்னரும் தான். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு இவர் விக்கெட்டை விடலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மேட்ச் பார்க்கலாம் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக ரிட்டர்ன் ஆகி டீமுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கார், வின்னுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க, எவ்வளோ ரன் அடிப்பாங்க, யார் நிறையா 6 அடிப்பார், ரோஹித் சர்மா எவ்வளோ 6 அடிப்பார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணி பேசுவோம். டாட்டா, பை பை.